செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக செய்திகள். அரசாணை 243 ரத்து செய்து பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறி இரண்டாவது நாளாக டிட்டோ ஜாக் சார்பில் காவல்துறையினரை மீறி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறை ஊழியருக்கும் வருவாய்த்துறை ஊழியருக்கும் அனைத்து வகை ஊழியருக்கும் அமல்படுத்து தமிழ்நாட்டு ஆசிரியர்களுக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு தமிழக அரசே வழங்கிடு. எச்சரிக்கை தமிழக அரசே எச்சரிக்கை. தேர்தல் கால வாக்குறுதியான காவல்துறையினர் ஆசிரியர்களை குண்டு கட்டாக தூக்கி கைது செய்தனர். பரபரப்பு காணப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் 243 ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட கோரி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜூன் 17 ஜூன் 18 ஆகிய 2 நாட்களில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகர்களில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெறும் என ஏற்கனவே டிட்டோ ஜாக் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே டிட்டோ ஜாக் அமைப்பின் மாவட்ட செயலாளர் பாலமுருகன், மாநில துணை பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேகர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடர் சாலை மறியல் போராட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும், அதேபோல் இடைநிலை ஆசிரியர்களுக்கு கடந்த 2 ஊதிய குழுக்களில் இழைக்கப்பட்ட அநீதிகளை, ஊதிய முரண்பாடுகளை நீக்கி மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கும் ஊதியத்திற்கு இணையான ஊதியம் மீண்டும் வழங்கிட வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது.